ஃபேவரட் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கு இங்கெல்லாம் நடக்கிறது புரியுதா புரியலையா இல்ல தெரிஞ்சுக்கேதான் பேசாம இருக்கியலா? சத்தியமா கண்டுபிடிக்க முடியல. ஆனா நான் சொல்றேன், உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும். தாய் அறியாத சூதில்ல, தெரிஞ்சிருக்கும். ஆனா நீங்க பெத்து வச்சிருக்கீங்களே, அவரு மூத்தவரு, அவர் மேல கண்மூடித்தனமா வச்சிருக்கிற பாசத்தினால எல்லாரையும் காவு கொடுக்க துணிறீங்க. எத்தனை பேரு அடிமையாத்தே இருக்கிறோங்கிறதே தெரியல. தெரியாமலேயே வாழ்ற ஒரு சந்தோஷமான அடிமை. நல்ல ரவிக்க நூல் புடவை, துளசி மாலை, நெத்தியில பட்டை, உட்கார்றதுக்கு சேரு, திங்கிறதுக்கு சோறு, விரட்ட 4 பொம்பளை ஆளுக, இதெல்லாம் தான் சுதந்திரம்னு உங்களை நம்ப வச்சிருக்காரு. நாங்க கூட அப்படித்தாங்க. நீங்க சொன்னது சரிதான். படக்குன்னு பேசுவோம், அப்புறம் வந்து ஒட்டிக்கிடுவோம். வேற வழி இல்ல, தெரியாது எங்களுக்கு. கிணத்து தவளை மாதிரி இருந்தோம், அப்படியே வாழ்ந்துட்டோம். கண்ணு நீங்க என்ன எடுத்து சொல்றீங்க? அவங்களுக்கு எல்லாமே தெரியும், எல்லாம் தெரியும். அப்படியே தெரியாதது தெரிய வந்தாலும் நம்மளதான் பேசும், நம்மளதான் திட்டும். இவங்களுக்கு எல்லாம் தெரியும். இங்க யாருங்க நீங்க கெட்டவங்க இல்ல, கெட்டவங்க கூட சேர்ந்து இப்படி வாழ்ந்துட்டு இருக்கீங்க. கொஞ்சம் அங்க வாழ்ந்துட்டு போறோம், எங்களை விட்டுருங்க. ஏன் நாங்களும் அடிமையாவே வாழ்ந்து சாகணும்னு நினைக்கிறீங்க? ஏங்க இந்த இந்த அடிமைத்தனம் உங்களுக்கு சந்தோஷமா இருக்கா? உங்களுக்கு தெரியாது இது எம்பட்டு வலிக்கும்னு. ஏன் நாங்களும் அதை அனுபவிக்கணும்? கொஞ்சம் விட்டுதான் கொடுங்களேன். கேளுங்க, ஒண்ணு சொல்லவா? உங்களுக்கு புதுசா உங்க பிள்ளைய பத்தி தெரியும்னு நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க. ஆனா உங்களுக்கு தெரியாதது இன்னும் எவ்வளவா இருக்கு. நாங்க அதை சொல்லிட்டோம்னா நீங்க தாங்க மாட்டீங்க. இதெல்லாம் சொல்லிதான் அவங்களுக்கு இப்ப புரிய வைக்கணும்ன்ற அவசியம் இல்ல. அவங்களுக்கே எல்லாமே தெரியும். தெரிஞ்சும் அவங்க அப்படிதான் இருக்காங்க. ஒன்றும் பண்ண முடியாது. நம்மளதான் இப்பவும் அடங்கி போக சொல்லுவாங்க. இதுக்கப்புறமும் நாங்க அடிமையா இருக்கணும்னு ஆசைப்படுறீங்களா? உங்களை தான் கேக்குறேன், சொல்லுங்க. என்ன உங்களுக்கு பிடிக்காதுதான், அது பரவாயில்ல. ஆனா உன்னை கேக்குறேன், உங்க மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க. இத்தனை நடந்ததுக்கு அப்புறமும் நாங்க அடங்கி போகணுமா? சொல்லுங்க. வேணாண்டி, நீங்க எல்லாம் சொல்றது உண்மையாவே இருக்கட்டும். ஆனா உயிர் போற அளவுக்கு இந்த குடும்பத்துல பிரச்சனை வரக்கூடாது. அவங்க தப்பு கூட பண்ணிருக்கட்டும். நீங்க பெரிய மனசு பண்ணி மன்னிச்சுட்டு போயிடுங்க. எதை மன்னிக்க சொல்றீங்க நீங்க? உங்களுக்கு புரியுதா? உங்களால கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாது. அவ்வளவு அநியாயம் பண்ணி வச்சிருக்காரு உங்க பையன். நாங்களும் வேண்டாம் வேண்டாம் வேண்டாம்னு பொறுத்து போறோம். இது பாருடி, நான் உங்களை புரிஞ்சுக்கிறேன். நீ சொல்றது சரியா கூட இருக்கட்டும். எனக்காண்டி ஒரு சத்தியம் பண்ணி கொடு. உங்களால இந்த குடும்பத்துல பிரச்சனை வரக்கூடாது. நான் என் மகன் கிட்ட பேசுறேன். இது பாரு, எல்லாத்தையும் மறந்துட்டு முன்ன மாதிரி நம்ம எல்லாம் சந்தோஷமா இருக்கலாம். உங்களுக்கு மனசாட்சியே இல்லையா? எதை பார்த்து இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க? இந்த வீட்டுல இருக்க உசுறு மட்டும்தான் உங்களுக்கு உசுரா? செத்து போன உசுருக்கெல்லாம் யார் பதில் சொல்லுவா? ஏதாவது சொல்லிருவேன், சொல்ல வைக்காதீங்க. இனிமேல் மன்னிக்க மாட்டோம். உங்க பையனை உடனே கிளம்பி வர சொல்லுங்க. இதுக்கு ஒரு முடிவு தெரிஞ்சாகணும்.
இனிமேல் அவருக்கு எந்த தொடக்கமும் கிடையாது. அவருக்கு முடிவு தான் எழுதணும். கசப்பா இருந்தாலும் அந்த முடிவு எழுதப்படணும். எழுதியே தீர்வோம்.